உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நாம் ஜப்பான் நாட்டில் உள்ள கியோட்டோ அப்படிங்கிற ஒரு நகரத்தில் உள்ள புஷ்மி இனாரி அப்படிங்கிற ஒரு புகழ்பெற்ற கோவில், அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அந்த தகவலை நமக்கு சொன்னது நமது பல்துறை வித்தகி பில்டெக் அருள்மொழி அவர்கள். இதுவரைக்கும் அவங்க பேர் தான் நீங்கள் கேட்டிருக்கீங்க. இன்றைக்கி அவங்களுடைய புகைப்படத்தையும் பார்க்க போகிறீங்க. அந்த கோவிலின் வாசலில் தான் நம்ம பில்டெக் அருள்மொழி, அவங்க பேரன் மற்றும் ஒரு ஜிம்மிங்கிற ஒரு சின்ன நாய்க்குட்டியும் 3 பேரும் நின்றுட்டுருக்காங்க. அந்த கோவிலுடைய நுழைவாசலுக்கு பேர் டோரி வாசல் அப்படின்னு பேர். அது ஒரு அடர் சிவப்பு நிறத்தில் வானலாக இருக்குமா, நிறைய வாசல் இருக்குமா. அது மாதிரி நம்ம கோபுர வாசல்னு சொன்னால் நமக்கு புரியும். மனம் மிக அமைதியாக இருக்குது. காரணம் என்னென்னா, ஒரு ரம்யமான சூழ்நிலை, அந்த சீதோஷ்ண நிலை, அந்த குளிர் தென்றல், அந்த சுற்று வட்டாரத்தில் பச்சை பசேல் என்ற அருமையான ஒரு இயற்கை காட்சிகள். அந்த கோவில் அப்படிங்கிறதுனால அங்கே ஒரு அருமையான அமைதி. அதை பார்த்தா கூட நமக்கு அப்படியே மனசில் உருகிற போல இருக்கு. அந்த மாதிரி இருக்கிற அந்த இடம். அந்த டோரி வாசலினுடைய ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, சாதாரண மரத்தால் செய்யப்பட்ட மாதிரி நம்ம சாதாரண கண்களுக்கு தெரியலாம். ஆனால் அப்படி இல்லை. ஷிண்டோ அப்படிங்கிற ஒரு மத நம்பிக்கையின்படி அந்த வாசல் என்பது ஒரு சராசரி மனித கூட்டங்களுக்கும் அந்த பக்கம் இருக்கிற ஒரு தெய்வீக உலகத்திற்கும் இடையில் உள்ள ஒரு கண்ணுக்கு தெரியாத திரை. எப்படிங்க? கண்ணுக்கு தெரியாத திரை. ஒரே அமைதி, ஆனந்தம், பேரின்பம், அப்படித்தான் இருக்குது அந்த இடம். அதுக்கப்புறம் பாருங்கள், டெமிசுயா அப்படிங்கிற ஒரு இடத்துல அந்த கோவிலுக்கு உள்ளே நுழையிறதுக்கு முன்னாடி அருமையான குளிர்ந்த நீரோடை ஆறு போல் இருக்குது. அதில் போய் உட்கார்ந்து நம்ம கை கால்களை சுத்தம் பண்ணி, வாய்க்கு பிடிச்சி, முகம் கழுவி, ஒரு சுத்த பத்தமாக நம்ம அதுக்குள்ளே போகிறோம். நம்ம சிவாலயங்களுக்கு அப்படித்தானே போகிறோம். அதை நம்ம பெருசாக சொல்கிறதில்ல. அங்கே அதை எல்லாமே பதிவு பண்ணி வச்சுருக்காங்க. எல்லா விஷயங்களும் நம்ம நாட்டில் இல்லை. ஆனாலும் இருந்ததா அப்படிங்கிற சந்தேகத்தோடையே நம்ம கேட்குறோம். இருந்ததை நம்ம நம்ப மறுக்கிறோம். ஏன்னா நம்ம சாதாரண மளிகை கடையை விட பெரிய பெரிய மாலில் இருக்க அந்த மாற்றுகள் தான் ஒசத்தி என்று நாம் நினைக்கிறோம். அதான் காரணம். நம்மக்கிட்டே எல்லாம் இருக்குது. சரி, அங்கே என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அந்த மாதிரி கை கால்களை எல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே போகிறோம். உள்ளே போனால் பிரமாதமாக இருக்குது. அந்த ஜிம்மி கூட பாருங்கள், அந்த வெளியில் உட்காந்துருக்க இடத்துல மிக அமைதியாக உட்காந்துருக்கு. எந்த விதமான ஆர்ப்பாட்டமும் இல்லாமல். என்ன காரணம்? அந்த சூழ்நிலை, அந்த தெய்வாம்சம் பொருந்திய இடத்துல அந்த சின்ன நாய்க்குட்டி கூட மனநிலையும் அலைவரிசையும் அப்படி ஸ்மூத்தாக அழகாக இருக்குது. அதுதான் அங்கே விசேஷம். அப்புறம் உள்ளே போகிறாங்க, அந்த கடவுளை வணங்குறாங்க, தியானம் பண்ணுறாங்க. அந்த நேரத்தில் பில்டெக் அருள்மொழியோட பேரை அதிரம் என்ன பண்ணுறான், அந்த பெரிய மணியை ஒரு 2 தடவை ஒலிக்க செய்கிறான். எல்லாரும் வணங்குறாங்க. அமைதியாக பல பிரார்த்தனைகளை அது முன்னெல்லாம் வைக்கிறாங்க. ரொம்ப பிரமாதமாக அந்த பக்தியோடு அந்த சுவாமியை கும்பிட்டுட்டு வெளியில் வர்றாங்க. வெளியில் வந்து கொஞ்சம் நேரம் காத்தாட உட்காந்துருக்கும்போது அந்த பையன், சின்னவன் பேரன், ஒரு கேள்வி கேட்குறான். ஆச்சு, இந்த மாதிரி ஏதோ பிரெயின் ஸ்ட்ராம் அப்படிங்கிற மாதிரி ஏதோ கேள்விப்பட்டேன் உள்ள ஒரு வார்த்தை. அது என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியல அப்படின்னு. எனக்கும் முழுசாக தெரியுமான்னு தெரியாது, தெரிஞ்ச மாதிரி நான் சொல்கிறேன், என்னை கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பிரெயின் ஸ்ட்ராம் அப்படிங்கிறது வந்து மூளை புயல் அப்படின்னு தமிழாக்கம் பண்ணலாம். மூளையில் எப்படா புயல் அடிக்கும்? அது அமைதியாக இருந்தால் தானே மனுஷன் நார்மலாக இருப்பான். மூளையில் புயல் அடிச்சதுன்னா அது வேறு மாதிரிலாம் நம்ம சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி பல சிந்தனைகள் நமக்கு வருது. ஆனால் அவங்க சொல்கிறது வேறு. மூளை புயல் அப்படிங்கிறது வந்து ஒரு விஷயத்தை, ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை நீங்கள் மட்டுமே உட்கார்ந்து சிந்தித்து கொண்டிருந்தீர்களே ஆனால் உங்களுக்கு ஒரு நல்ல முடிவே கிடைக்காது. ஏன் அப்படின்னா, நம்ம ஒரு குறுகிய கண்ணோட்டத்தில், ஒரு குறிப்பிட்ட கண்ணோட்டத்தில் அதையே சிந்திச்சுட்ருப்போம். அடுத்த இடத்த நம்ம தேட மாட்டோம். அடுத்த வழியை நம்ம பார்க்க மாட்டோம். சாதாரணமாக ஒருத்தரை பற்றி நம்ம அபிப்பிராயம் வச்சுருக்கோம் இல்லையா, அவன் படு மோசம் அப்படின்னு. முழுசாக விசாரித்து பார்த்தா தான் படு மோசமா, கொஞ்சம் மோசமா, இல்லை நல்லவனான்னு தெரியும்.
ஆனால் நம்ம ஒரு முடிவு எடுத்துட்டோம்னா நம்ம சொன்னதை நம்மளே கேட்க மாட்டோம் இல்லையா? அந்த மாதிரி இல்லாமல் திங்க் அவுட் ஆஃப் பாக்ஸ்னு கூட சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அதே மாதிரி கொஞ்சம் மாற்றி யோசி அப்படிங்கிறது தான் அது பிரெயின் ஸ்டார்ம் அப்படிங்கிறது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, ஒருத்தருக்கு பதிலாக ஒரு 5-6 பேர் 10 பேர் வரைக்கும் உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. நிச்சயமாக ஒரே கருத்து வராது, பல கருத்துக்கள் வரும். அப்படி வரும்போது ஒருத்தர் கருத்தை விட இன்னொருத்தர் கருத்து பிரமாதமாக இருக்கலாம், மிகச்சிறப்பாக கூட இருக்கலாம். அதுக்கு தான் அந்த கூட்டு முயற்சி, கூட்டு விவாதம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதை நம்ம எப்படி சுலபமாக புரிஞ்சுக்கலாம்னா, கூட்டு பிரார்த்தனை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஊரே கூடி அது ஒரு பிரார்த்தனை பண்ணும். ஒரு தனிநபர் பிரார்த்தனைக்கு பதில் கிடைக்கவில்லை என்றாலும் அந்த கூட்டத்தில் யாரோ ஒருத்தருடைய கேள்விக்கு கண்டிப்பாக பதில் கிடைக்கும். அது சிறப்பான முடிவாகவும் இருக்கும். இந்த மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இதனுடைய அடுத்த பகுதி இருக்குது. அதில் அந்த மூளை புயலினுடைய தன்மை என்ன, தகுதி என்ன, அதுக்கு என்ன கண்டிஷன்கள் அப்படின்னு சில விதிமுறைகளையும் சொல்கிறாங்க. இதாங்க இன்றைக்கி விஷயம். நிச்சயமாக இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த அருமையான தகவலை சொன்ன பல்துறை விதகி பில்டெக் அருள்மொழி அவர்களுக்கு இந்த இடத்திலே நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் அடுத்த எபிசோடு சந்திப்போமா? அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்பன் டி. சண்முக சுந்தரம், போத்தனூர், கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.